வணக்கம் நண்பர்களே. மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பாவுக்கு அப்புறம் தெய்வத்தை கூட வைக்காம குருவை தான் வச்சுருக்காங்க. அப்படியாப்பட்ட ஆசிரியர்களால் தான் இன்னைக்கு பல பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது அப்படிங்கிறது இங்கே மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. ஒரு 13 வயசு குழந்தை, அது அந்த குழந்தையோட மட்டும் நிற்கல, அடுத்தடுத்து இது மாதிரி பல பேர்த்துக்கிட்ட நடந்திருக்கு. அதுக்கு பெண்களும் உடந்தையாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேவலமான ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு தவறு இழைக்கும் போது அதை ஒரு பெண்ணே வந்து மறைக்க முற்படுறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப வேதனைக்கான ஒரு விஷயமா இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு தனியார் பள்ளியில் ஒரு 13 வயது சிறுமி படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி வீட்டில் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக இதை நம்ம வந்து கவனிக்கணும். நிறையா பெண் பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு ஆளாக்கப்படக்கூடியவங்க அம்மா அப்பா கூட இல்லாதவங்களா இருக்காங்க. இதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி குழந்தை வந்து தன்னோட பாட்டி வீட்டிலேருந்து படிக்கிறாங்க. கடந்த 16ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. ஸோ என்ன ஏது அப்படின்னு அவங்க பாட்டி கேட்கும்போது அப்போ தான் அவங்க வந்து அதிர்ச்சியான விஷயத்துக்கு சொல்கிறாங்க. தனக்கு நடந்த அந்த கொடுமையை வந்து அவங்க பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. அதிர்ச்சியான பாட்டி என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாங்க. அவங்க நேரில் வந்து பார்த்துட்டு சைல்டு லைனுக்கு வந்து கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க 1098க்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வர்றாங்க. வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு விசாரித்து நேராக அந்த பள்ளிக்கு போகிறாங்க. அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. நம்ம இதெல்லாம் அதாவது நம்ம என்னென்னவோ கேஸ்லாம் பார்த்துருப்போம். பட் ஆனால் இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு விஷயத்த பார்த்துருக்க மாட்டோம். என்ன அப்படின்னா அந்த ஸ்கூலில் வந்து என்சிசி கேம்ப் அப்படின்னு சொல்லி சிவராமன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு 17 பெண் குழந்தைகளை வந்து பள்ளியிலேயே தங்க வச்சிருக்கான் 5 நாள். அதாவது 5ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் அந்த பள்ளியிலே என்சிசி கேம்ப் அப்படின்னு சொல்லி தங்க வச்சிருக்காங்க. அப்படி தங்க வச்ச அந்த பெண் குழந்தைகளில் ஒரு குழந்தைய மட்டும் நைட்டு ஒரு 3 மணிக்கு எழுப்பி ஆடிட்டோரியத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து அந்த குழந்தைகிட்ட மிக மோசமாக வந்து நடந்திருக்கான். அந்த பெண் சின்ன குழந்தைங்க இல்லையா, என்ன பண்ண முடியும்? அந்த நள்ளிரவில் என்ன பண்ண முடியும்? அந்த குழந்தையாலும் ஒன்றும் பண்ண முடியல. இது அங்கே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கேம்பும் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த குழந்தை இதை சொன்னதுக்கப்புறம் தான் விஷயம் தெரியுது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த கேம்ப்பு முடிஞ்சு திரும்பி வந்த அந்த குழந்தை முதல்ல போய் அந்த பள்ளியோட முதல்வர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, நியாயமாக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் இங்கே பள்ளி நிர்வாகம் தான் வந்து முதல் ஆக்ஷன் எடுக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இவருன்னு இல்லை, நிறையா பள்ளிகள் தன்னோட பள்ளியோட பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இதை வந்து மூடி மறைக்க பார்க்குறாங்க. அந்த மாதிரி இவரும் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காத, இது வந்து உனக்கு தான் நாளைக்கு பிரச்சனையாகும், இது இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் நீ சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது சாதாரண விஷயம் தான், விட்டுரு பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த குழந்தைய மூளைச்சலவை செஞ்சு அந்த குழந்தைய சமாதானப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது பத்தாதுன்னு அந்த குழந்தை இன்னும் 2 டீச்சர்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு. சரி, அவர் தான் ஒரு ஆண், அவருக்கு வந்து இது பெருசாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னா கூட ஒரு பெண் அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதை கேட்டுட்டு இல்லை நீ இதை வந்து பெருசு பண்ணாத அப்படின்னு அவரை மாதிரி இவங்களும் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அட்வைஸ் பண்ணி மூளை செலவு பண்ணி அந்த குழந்தைக்கு வந்து பப்பாளி ஆரஞ்செல்லாம் கொடுத்துருக்காங்க சாப்பிட. அதாவது கரு உண்டாயிராமல் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. கேவலமாக இல்லை? அந்த ஆசிரியர்கள் உங்களோட குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது மாதிரி தான் நடந்துக்குவீங்களா? நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பெண் குழந்தைக்கு இப்படி அநீதி இழைக்கும் போது நீங்கள் தான் முதல்ல இதை ஸ்டெப் எடுத்து அந்த விஷயத்தை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். அந்த குழந்தைக்கான நீதியை வாங்கி கொடுத்துருக்கணும். அவனை வந்து தண்டனைக்கு உள்ளாக்கி ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நீங்கள் தான் செஞ்சுருக்கணும். ஆனால் வந்து இங்கே அப்படியே உல்டாவாக இருக்குது. ஒரு பெண் குழந்தைக்கு நடந்த கொடூரத்தை ஒரு பெண்ணே மறைக்க வந்து உதவி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் விசாரித்த காவல்துறை அந்த சிவராமன் அப்படிங்கிறவனை வந்து தேடுறாங்க. அவன் வந்து கோவையில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைக்குது. இது நடந்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில், ஆனால் அவன் இருக்கிறது கோவையில் இருக்கான் அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. ஆனால் இருந்தாலும் காவல்துறை வந்து ரொம்ப தூரிதமாக செயல்பட்டு அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அவன் அதே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் இருக்கான். கண்டுபிடிச்சி அவனை ஆளையும் தூக்குறாங்க. அவன் அப்போ தப்பிச்சு போகும்போது பள்ளத்தில் குதிச்சதில் கால் உடைந்து மாவு கட்டு போடப்பட்டது. நமக்கு தான் தெரியுமே.
அந்த மாதிரி மாவு கட்டு போட்டு இப்போ அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி விசாரணை நடத்தி 7 பேர்த்துக்கு மேலே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 4 பேர் பெண்கள். கோமதி அப்படிங்கிற சோசியல் சயின்ஸு டீச்சர் ஒருத்தவங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர் அப்படின்னு ஒரு டீச்சர் ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் பயிற்சியாளர் சிந்து, சத்யா அப்படின்னு வந்து ஒரு 4 பெண்கள். பாருங்க, ஒரு ஒரு குழந்தை 4 பெண்கள், ஒருத்தர் கூடவா தோணலை இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்க கூடாதுன்னு? இன்னைக்கு இந்த பெண்ணுக்கு நடந்த நாளைக்கு வேற பெண்களுக்கு நடக்காதா? சரி, நீங்கள் இன்னைக்கு வந்து அந்த ஒரு வாத்தியாரை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் வந்து இதை மாதிரிலாம் பண்ணிடுறீங்க, நாளைக்கு அடுத்தடுத்த ஆள்கிட்டே ஒரு இது மாதிரி நடக்க மாட்டாரா? ஏன் நாளைக்கு உங்கள்கிட்டயே நடக்க வாய்ப்பு இருக்குல்ல? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா இதெல்லாம்? அவங்களும் வந்து இதுக்கு உடந்தையாக இருந்திருக்காங்க. அந்த பள்ளியோட தாளாளர், முதல்வர், பயிற்சியாளர், டீச்சர்னு ஒரு 7 பேர்த்த வந்து கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிஆர்பிஎஃப் அப்படி அதில் இருக்கக்கூடிய ஒருத்தரையும் வந்து முன்னாடி அதில் வேலை செஞ்சவர், அவரும் இந்த என்சிசி மாஸ்டர்னு சொல்ல போகிற இந்த சிவராமன், இவங்க 2 பேரும் தான் இதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது கடைசியாக தெரிய வருது. இது அவன் மட்டும் செய்யலை, இவனும் சேர்ந்து தான் செஞ்சுருக்கான் அப்படின்னு. பட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதெல்லாம் கைதி நடவடிக்கையெல்லாம் பண்ணி இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த விசாரணையில் தான் தெரிய வருது இது ஒரு பெண்ணோட நிற்கலை அப்படின்னு. அந்த ஒரு குழந்தையோட நிற்கலை. அந்த என்சிசி கேம்பில் இருந்தது 17 பேர். இதில் 13 பேருக்கிட்ட தவறாக தான் நடந்திருக்காங்க. இந்த ஒரு மாணவி கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அடுத்தடுத்து எல்லா மாணவிகளும் என்கிட்டையும் இப்படி தான் நடந்துக்கிட்டான் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த ஒரு மாணவி அந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னா இது அப்படியே வந்து மூடி மறைக்கப்பட்டிருக்கும். அந்த ஒரு குழந்தை முன்னெடுத்து வெளியே வந்ததுனால அடுத்தடுத்து அத்தனை பேர் செஞ்சுருக்காங்க. இது என்ன என்சிசி கேம்பா இல்லை வேற எதுவுமா? இதை விசாரிக்க காவல்துறை மறுபடியும் இது பண்ணும்போது தான் தெரியுது, என்சிசி கேம்ப் அப்படிங்கிறது வந்து நினச்சா எல்லாரும் செஞ்சிட முடியாது. அதற்கு சில வரமுறைகள் இருக்குது. என்சிசி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வித்துறையில் என்சிசியில் கேட்கும்போது அவங்க வந்து நாங்கள் இப்படி ஒரு கேம்பே நடத்தலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த என்சிசி கேம்பை அரேஞ்ச் பண்ணது யார்? பர்பஸாக இப்படி நடந்துக்கணுன்றதுக்காகவே இந்த என்சிசி கேம்ப் வந்து அரேஞ்ச் பண்ணப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதற்கு வந்து எப்படி வந்து இவங்க வந்து அனுமதி அளித்தாங்க? ஏன்னா என்சிசி மாஸ்டர் வந்து வெளியிருந்து வந்திருக்காங்க அப்படிங்கும்போது எப்படி இதுக்கு வந்து அந்த நிர்வாகம் ஒத்துக்கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவன் என்சிசி மாஸ்டரே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்கே வந்து பதிவு பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எப்படி வந்து அவரை என்சிசி மாஸ்டர் அக்செப்ட் பண்ணி அதில் கேம்பும் இந்த ஸ்கூல் நிர்வாகம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால தான் அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுருக்காங்க. ஏன்னா இது ஆரம்பத்திலேயே தடுத்திருக்க முடியும் அவங்க நினச்சிருந்தா. ஆனால் பிள்ளைங்கள்ட்ட காசை வசூலிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமாக நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கும் சில பள்ளிகள் வந்து இன்னும் மாதிரியான வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறையா குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. என்ன அப்படின்னா, ஒரு என்சிசி கேம்ப் நடக்கணும் அப்படின்னா என்சிசிக்குன்னு சில வரைமுறைகள் இருக்குது. அதே மாதிரி கல்வித்துறையிலையும் சில வரைமுறைகள் இருக்குது. ஒரு பெண் பிள்ளைகளை வந்து ஒரு இடத்துல தங்க வைக்கிறோம், அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்னா கூடயே பெண் பாதுகாவலர், அப்படி இல்லாட்டி அந்த குழந்தையோட அப்பா அம்மா கூட கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இவங்க 2 பேரும் இல்லாமல் இப்படி ஒரு கேம்போ நைட் அவங்கள தங்க வைக்கவோ கூடாது அப்படிங்கிறது தான் ரூல்ஸ். அதை மீறி இவங்க எப்படி தங்க வச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. இதே மாதிரி சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து கேரளாவில் இருக்குது, பக்கத்து ஸ்டேட்லலாம் இருக்குது. ஆனால் நம்ம ஸ்டேட்டில் இருக்கா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஏன்னா அது எதுக்காக அப்படின்னா, மெயினாக குழந்தைகளோட பாதுகாப்பு உறுதிப்படுத்துறதுக்காக தான். குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்காங்களா, அவங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத வந்து பாதுகாக்கிறது தான் அதோட வேலை. பட் அது தமிழ்நாட்டு இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது தொடர்ந்து இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. சில பள்ளிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வாத்தியாரை வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடனே நாங்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். ஸ்கூலில் இது மாதிரி ஒரு தவறு நடக்குது அப்படின்னா எதற்காக அந்த தவறு நடந்துச்சோ அதை பாயிண்ட் பண்ணி அவரை வேலையை விட்டு நிப்பாட்டி அவரோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் பிளாக் பண்ணணும். அவர் அடுத்து எங்கேயும் வேலை செய்ய முடியாத அளவுக்கு. அப்போ தான் இந்த தவறுகள் வந்து நடக்காமல் இருக்கும். ஏன்னா இது இன்னைக்கு பெரிய விஷயமா வந்துருச்சு. ஃபோக்சோவில் அவர் கைது செய்யப்பட்டாரு, அதனால இது பிரச்சனை இல்லை. நிறைய பள்ளிகள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தன்னோட பள்ளி பேர் வந்து கெட்டு போயிடக்கூடாது, வர்ற வருமானம் நின்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக
இந்த மாதிரி வாத்தியார்கள் பண்ணக்கூடிய தப்பெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. அவங்க அங்கேருந்து டிஸ்மிஸ் மட்டும் பண்ணிடுறாங்க. இந்த சின்னதாக நடக்கும்ல பாலியல் சீண்டல்கள், சில விஷயங்கள் தெரியறது, அப்படிங்கும்போது அவங்க நிறுத்திடுறாங்க. அவங்க அடுத்த இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. அங்கே அவங்க மறுபடியும் அதை தான் செய்வாங்க. இங்கே சின்னதாக செஞ்சதை அங்கே பெருசாக செஞ்சு இது மாதிரி வந்து மாட்டுவாங்க. இதுதான் நடக்கும். ஒருத்தன் வந்து தவறு பண்ணுறான் அப்படின்னா அந்த எதுக்காக அந்த தவறு நடந்துச்சு, எதுக்காக வந்து அவனை நிப்பாட்டணுன்றதை அவனோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் இது பண்ணி அவனோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி எங்கேயும் அடுத்த இடத்துல வேலை செய்ய முடியாதபடி பண்ணணும். அப்போ தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி தவறுகள் நடக்காது. நம்ம இந்த குற்றங்களை வந்து ஓரளவுக்காவது வந்து தடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் நிறையா பள்ளிகள் வந்து பண்ணுறதே இல்லை. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த என்சிசி கேம்புக்கு வந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த பள்ளி வந்து எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணியிருக்காங்க. என்சிசி ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸ்கூலில் இருக்கிற அந்த மாநில கல்வித்துறையோட அனுமதி வாங்கலாம். இந்த மாதிரி நிறையா இதை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து இன்றைக்கி வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஃபோக்சோ வழக்கு 2 பேர் மேலே போடப்பட்டிருக்கு. இன்னும் அடுத்தடுத்து விசாரணையில் யார் மேலே என்ன வழக்கு போடுவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஆசிரியராக இருந்தால், இல்லை இந்த மாதிரி ஒரு வன்கொடுமைகள் நடக்கிற இடத்துல நீங்கள் இருந்தாலோ, அதை தடுக்கிற இடத்துல நீங்கள் இருந்தாலோ, கண்டிப்பாக முதல்ல அந்த வேலையை செய்யுங்க. நமக்கு என்னென்னு ஒதுங்கி போகிறதோ, இல்லை இந்த மாதிரி வந்து இல்லைம்மா இது சின்ன விஷயம் விட்டுரு இது பெருசாகும் அப்படின்னு வந்து சொல்லாதீங்க. ஏன்னா எல்லாரும் வந்து அப்படியே ஒதுங்கி போனோம்னா அந்த குழந்தைய நினச்சி பாருங்களேன். அந்த குழந்தை இனிமேல் வந்து ஒரு ஆண்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கும், அப்படி செஞ்ச தவறை வந்து மறைக்க முற்பட்ட அந்த பெண்கள், அப்போ இந்த சமூகத்தையே வந்து அந்த ஒரு பெண் வந்து எப்படி பார்க்கும், அந்த மனசில் எப்படி ஒரு பயம் இருக்கும், அந்த பயத்துலேருந்து அந்த குழந்தை எப்படி வெளியே வரும், அதோட லைஃப் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இப்படி நடக்கிற சின்ன விஷயங்கள் வந்து அந்த குழந்தையோட மனநிலைமை ரொம்ப பாதிக்கும். அது வந்து அது லைஃபே வந்து முடிச்சுக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நடக்காமல் சுற்றி இருக்க சமூகமாக இருக்கட்டும், ஆசிரியர்கள் நீங்களாக இருக்கட்டும், அந்த பள்ளியை நடத்துகிறவர்களாக இருக்கட்டும், தவறு அப்படின்னா அதுக்கான தண்டனையை கொடுக்க வந்து யோசிக்காதீங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.